ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். விஜய்க்கு தேர்தல் சின்னமாக விசில் கிடைத்த உடனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு பயம் வந்துருச்சு. முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா, சேப்பாக்கத்தில் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்சுக்கு விசிலை உள்ளே கொண்டு போக தடை போடும் அளவுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடந்த 2 நாட்களாக இந்த தாவேகா கும்பல் மிகப்பெரிய ஒரு பொய்யை கட்டமைச்சிட்டு வர்றாங்க. தாவேகா கும்பல் மட்டுமல்ல, உள்ளூர் மீடியாவில் இருந்து வடக்கு மீடியா வரைக்குமே அந்த முதல் மேட்ச், அந்த சேப்பாக்கம் மேட்ச்சில் விசிலை தடை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பொய்யை மிகப்பெரிய அளவுக்கு பரப்புனாங்க. இது ஏன் நான் பொய்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே ஸ்டேடியத்தில் அந்த மேட்சை பார்க்க போனவங்க, அங்கே விசிலை விற்ற வியாபாரிகள், அங்கே இருக்கக்கூடிய போலீஸை வச்சு இந்த வீடியோவில் அது தமிழ்நாடு அரசு தடை பண்ணலன்ற பொய்யை நம்ம உடைக்க போகிறோம். ஆனால் உண்மையிலேயே இப்போ விசிலுக்கு தடை போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா தான். ஆனால் இத்தனை நாட்கள் அதை வெளியே காட்டாமல் தமிழ்நாடு அரசு மீது பழி போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்களா அப்படின்ற சந்தேகமே இந்த வீடியோவில் அதுக்கான காரணத்தோடு நம்ம அம்பலப்படுத்த போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அது நடந்துட்டு வருது. முதல் மேட்சே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தான் நடந்துச்சு. நியூசிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் அதில் மோதுனாங்க. வழக்கத்திற்கு மாறாக, அதாவது இந்தியா மேட்ச்சை தான் பார்ப்பாங்க அப்படின்னு இல்லை, சென்னை க்ரௌடை பொறுத்த வரைக்கும் அது நாலேஜபிள் க்ரௌடு. ஒட்டுமொத்தமாக பாருங்கள், வேறு அணி விளையாடக்கூடிய மேட்சுக்கு இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உலக மீடியாக்கள் அத்தனையுமே சென்னையை மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த செய்தி மிகப்பெரிய அளவுக்கு போய் சேரவே இல்லை. எந்த செய்தி போய் சேருது அப்படின்னா, ரசிகர்கள் அத்தனை பேர்கிட்ட இருந்து விசிலை தமிழ்நாடு போலீஸ் பறிச்சிருக்கிறாங்க, சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ளே விசிலை கொண்டு போவதற்கு தடை போட்டாங்க, பாருங்க விஜய் மீது எவ்வளோ பெரிய பயம் பாருங்க, தாவேகாவுக்கு தேர்தல் சின்னமாக அது கொடுத்த உடனே தான் இந்த பயம் வந்திருக்கிறது அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அளவுக்கு பரவுது. உள்ளூர் மீடியாவிலேருந்து வடக்கு மீடியா வரைக்கும் இதை தான் தலைப்புச் செய்தியாக போடுறாங்க. விசிலுக்கு பயந்து விட்டார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் நேற்றைக்கு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அவருமே அதைத்தான் சொல்றாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா, சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் போட்டி நடக்குது. என்ன நடந்தது தெரியுமா, விசிலே ஊதக்கூடாது. விசிலுக்கு பயந்ததுனால தடை போட்டுட்டாங்களாம். இவர் சொல்றாரா, இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, ஃபுட்பால் மேட்ச்லேருந்து எல்லா மேட்ச்லையுமே மக்கள் விசில் அடிச்சுதான் உற்சாகத்தை கிளப்புவாங்க. இந்த அளவுக்கு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மோசமான அரசாங்கமாக அது இருக்கு பாருங்க, ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே விசிலுக்கு தடையா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாவும் இங்கே அமைதியாக இருந்திருக்கு. உண்மையிலே தடை இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஐசிசியோ பிசிசிஐயோ டிஎன்சியோ ஆரம்பத்தில் அப்படி நாங்கள் எந்த தடையுமே போடவே இல்லை, எங்களுக்கு தெரியாது, எல்லாமே சென்னை போலீஸுக்கு தான் தெரியும், அவங்க தான் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்தில் இவங்க பரப்புனாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படி பரப்பிய உடனே பார்த்தீங்கன்னா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ஊடகம், அந்த பத்திரிகை களத்துக்கே போய் ஆய்வு பண்ணிட்டாங்க. களத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட போய் கேட்கும்போது, நாங்கள் அப்படி எந்த தடையும் போடவே இல்லைங்க, நாங்கள் வழக்கமான ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் படி அம்பர்லா, அதே போல் கட்சியுடைய பேனரு, கட்சியுடைய லோகோ, அப்புறம் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ, என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் தடை பண்ணமே தவிர எங்கேயுமே நாங்கள் விசிலை பறிமுதல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் மறுக்கிறாங்க. அதன் பின்பு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலையில் விசிலையும் ஜெர்சியும் விற்கக்கூடிய ஒரு வியாபாரிகிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இங்கே நாங்கள் விசிலையும் ஜெர்சியும் விற்பதற்கு காவல்துறை எங்களை தடுக்கலை, விசிலை விற்கக்கூடாதுன்னா சொல்லவே இல்லை, நாங்கள் விசிலை நிறையா விற்று தான் செஞ்சோம், அந்த விசிலை வாங்கிக்கிட்டு ஸ்டேடியத்துக்குள்ளேயே மக்கள் போனதை நான் கண்ணால் பார்த்தேங்க, விசிலுக்கெல்லாம் தடை இல்லைங்கன்றாங்க. இவர் மட்டுமல்ல, அதை கொண்டு போன பொதுமக்களும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. கேட் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா என் ராமன், இவர் ஒரு வயதானவர்கிட்ட தான் போலீஸ் ஒரு விசிலை வாங்கினாங்களே தவிர அவங்க பையன்கிட்ட இருந்த விசிலை கூட வாங்கவே இல்லை, பலரும் ஸ்டேடியத்துக்குள்ளே விசிலோடு இருந்ததை நானே கண்ணால் பார்த்தேன் அப்படின்றாரு.
அதன் பின்பு கேட் நம்பர் 11 வழியாக நுழைந்த ஆதித்யா இவர் என்ன சொல்கிறாருன்னா, விசிலை பறிமுதல் பண்ணதாக நான் பார்க்கவே இல்லைங்க, அது பொய்யான செய்திங்க, விசிலை எல்லோரும் கொண்டு தான் உள்ளே போனாங்க அப்படின்றாரு. அப்போ இங்கே போலீஸ் நாங்கள் விசிலை தடை பண்ணவே இல்லைன்றாங்க, பொதுமக்களும் விசிலுக்கு தடையே இல்லைங்க நாங்கள் கொண்டு போகணுன்றாங்க, வியாபாரிகளும் எங்கள் வியாபாரத்தை தடுக்கவே இல்லை, நாங்கள் வியாபாரத்தை தான் பார்த்தோம், விசிலையே உள்ளே கொண்டு போனாங்கன்றாங்க. ஆனால் விசிலுக்கு தடை என்று சொன்னது யார்? தாவேக்கா கும்பலும் இந்த மீடியாக்களும் ஆரம்பத்தில் இதை நாங்கள்லாம் விசிலை தடை போடவே இல்லை, சென்னை போலீஸ் தான் வந்து போட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சொன்னதாக, ஐசிசி சொன்னதாக, பிசிசி சொன்னதாக மீடியாக்கள் செய்தி வெளியிட்டன. அப்போ ஒட்டுமொத்த பழையும் தமிழ்நாடு அரசு மீது விழுந்துருச்சா? இப்போது உண்மை என்ன அப்படின்றது வெளியே வந்துருச்சு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐசிசி எதெல்லாம் ப்ராகிபிட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க, அதில் விசில் இருக்குது. ஏன் இதை முதல்ல வெளியிடலை? ஏன் ஆரம்பத்தில் கேட்டப்போ எங்களுக்கு தெரியாது, அது சென்னை போலீஸ் தான் தெரியும்னு சொன்னீங்க? எதற்காக இந்த இரட்டை வேணும்? ஏன்னா 2023 வேர்ல்டு கப்லேயே விசில் உள்ளே கொண்டு போவதற்கு தடை இருக்குது. இன்றைக்கி மட்டும் இந்த தடையை போடலை, வாழக்காலமாக வேர்ல்டு கப் நடக்கும்போது என்னென்ன பொருட்கள் கொண்டு போகக்கூடாதுன்ற பட்டியலில் விசிலும் இருக்க தான் செய்யுது. அப்போது இப்போ வேர்ல்டு கப் நடக்கும்போதும் விசிலை தடை தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது முதல்லையே ஐசிசி சொல்லியிருக்கணுமா இல்லையா? இது என்ன சின்ன விஷயமா? சாதாரண ஒரு ரோட்டு முக்கில் நடந்து போகிற விஷயமா? உலக மீடியா அத்தனையுமே வந்து பேசுனாங்கல்ல, தமிழ்நாடு அரசு மீது பழி போட்டாங்கல்ல, தமிழ்நாடு அரசு பயந்துருச்சுன்னு சொல்லி பேசுனாங்கல்ல. ஏன் இந்த நியூஸ் எல்லாம் ஜெய்சா பார்த்துருக்க மாட்டாரா? இல்லை அமித்ஷா பார்த்துருக்க மாட்டாரா? அப்போ திட்டமிட்டு இவ்வளவு நாட்கள் பரவ விட்டு அமைதியாக இருந்து இன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் போலீஸ் அதை மறுத்த உடனேயே இல்லை நாங்கள் தான் தடை பண்ணோம் பாருங்கள் தடை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை இன்னைக்கு ஐசிசி வெளியிடுறாங்க. அப்போ இந்த தாமதத்திற்கு காரணம் என்ன? விஜய்க்கு ஒரு மவுசை கூட்டணும், விஜய்க்கு ஒரு ஹைப்பை ஏற்றணும், தமிழ்நாடு அரசு பயந்துருச்சு அப்படின்னு சொல்லி காட்டணும் என்பதற்காக இதை பண்ணாங்களா? ஏன்னா ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதியே ரிலீஸ் ஆக வேண்டியது தான். பராசக்தி படத்தோடு வந்தால் அது ஜெயிக்க முடியாது, விஜயை பாஜகவோட எதிரியாக காட்ட வேண்டும், இவர் தான் வாயை பேச மாட்டாரு, நம்மளாவது காட்டுவோம் என்பதற்காகவே திட்டமிட்டு சென்சார் போர்டை வச்சு அந்த படத்தை முடக்கி நீ ஹைப் ஏற்றி கரெக்டாக தேர்தல் நெருக்கத்தில் வெளியிட்டாங்க பாருங்க. முதலே வெளியிட்டிருந்தா கூட அந்த படத்துடைய காட்சிகள் தேர்தலில் இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஆனால் அந்த படத்துடைய காட்சிகள் தேர்தலில் இம்பாக்ட் ஏற்படுத்தணும் என்பதற்காகவே தேர்தல் நெருக்கத்தில் அந்த படத்தை வெளியிடக்கூடிய வேளையில் இந்த ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடுறாங்க. அப்போது விஜய்க்கு இவங்களே ஒரு ஹைப்பை ஏற்றுறதும், விஜய்க்கு இவங்களே பாஜகவோட எதிரி அப்படின்னு காட்டுவதற்கும் மெனக்கிடல் தெரியுமா? அந்த மெனக்கிடலை இந்த விசில் சம்பவத்திலும் விசை தடையிலும் இவங்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களோ, அமித்ஷாவுடைய மகன் ஜெய்சா இந்த வேலையை பார்த்துருக்கிறார்களோ என்ற சந்தேகம் வருது. நான் இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை பிசிசிஐக்கும் ஐசிசிக்கும் தான் இருக்குது. ஏன் நீங்கள் முன்பே சொல்லலை? அப்போ உங்களுடைய பெயரில் நாங்கள் எங்களுக்கு தெரியவே தெரியாது, சென்னை போலீஸ் தான் வந்து காரணம், அவங்க தான் தடை போட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியை ஏன் நீங்கள் முன்பே மறுக்கலை? அப்போ இப்படியான போலி செய்தியை போட்டவர்களை இப்போதாவது மறுப்பீங்களான்னு பார்த்தா இப்போவும் மறுக்காம வெறுமனை இப்போ வந்து ப்ராகிபிட்டட் ஐட்டம்ஸ்னு ஏன் நீங்கள் வெளியிடணும்? அதை ஏன் நீங்கள் முதல் மேட்ச்லேயே வெளியிடலை? முதல் மேட்ச்லேயே விசிலை உள்ளே கொண்டு போனாங்கல்ல. அப்போ இதில் திட்டமிட்ட ஒரு சதி இருக்கோ இல்லையோ அப்படின்ற என்னுடைய சந்தேகம் சரியா இல்லையா? அந்த மீடியாக்களை பார்த்து கேட்குறேங்க, விசில் தடையா இல்லையா என்பதை நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் போய் களத்தில் போய் பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உங்களுக்கு என்ன ஆள் இல்லையா? உடனடியாக பார்ப்பதற்கு ஆள் இருந்தும் செக் பண்ணுவதற்கு உங்களுக்கு வசதி இருந்தும் கூட நீங்கள் செக் பண்ணவே இல்லை. நீங்கள் விஜய் ரசிகர்களை குசிப்படுத்தணும், விஜயுடைய ஆதரவு செய்தியை போட்டால் தான் நமக்கு டிஆர்பி ரேட்டிங் கூடும் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படியான மட்டமான வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்க. ஒட்டுமொத்த மீடியாவே நான் சொல்கிறேன், தமிழ் மீடியாவிலேருந்து ஆங்கில மீடியா வரைக்கும் எந்த மீடியாவுமே உண்மை என்ன என்று களத்திற்கு போய் பார்க்கவே இல்லை. வெறுமன விசிலுக்கு தடை போட்டாங்க, சென்னை போலீஸ் தான் போட்டிருக்கிறாங்க, ஐசிசிக்கே இது தெரியாதா, டிஎன்சிக்கே இது தெரியாதா அப்படின்ற செய்தியே மீடியாக்கள் தானே வெளியிட்டீங்க. அப்போ மீடியாக்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு பாருங்க. விஜய் உங்களை மதிக்கவே மாட்டுறாரு, இல்லை இன்ட்ரி கூப்பிட்டாலும் கூட என்டிடிவியை கேமரா ஆஃப் பண்ணி கொடுத்ததை தான் பார்த்தோம். இப்படி மட்டப்படுத்தி உங்களை நடத்தியும் கூட ஏன் விஜய்க்காக இவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் ஒரு செய்தியை கூட உண்மைத்தன்மை அறியாமல் போடுறீங்க அப்படின்றது தான் எங்களுடைய ஆதங்கமாகவே இருக்குது. மீடியாக்கள் ஒரு பக்கம் அப்படி இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பொதுமக்கள் வந்து தடை போட்டிங்கன்னா சரிதாங்கன்னு சொல்லிட்டு வாதம் வைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு பயந்துருச்சுன்னு சொல்லி இவங்க பரப்பும் போதே பார்த்தீங்கன்னா
தடை போட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து நிறைய எழுதுனதை பார்க்க முடியுது. எதற்காக அப்படின்னா இவங்க பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க. விஜய் பேசும்போதே பார்த்தீங்கன்னா விசில் அடிக்கிறாங்க, இவங்க கட்சி கூட்டமாக அதில் விசில் அடிக்கிறாங்க, இவங்க கட்சியுடைய பிரச்சாரம் வாங்கினும் போது அதுலேயும் விசில் அடிக்கிறாங்க, பப்ளிக் பிளேசஸ்லாம் இவங்க சின்னத்தை அறிமுகப்படுத்துறேன்ற பேரில் விசில் அடிக்கிறாங்க, ப்ரெஸ் மீட்டை நடத்த முடியல, டிவி டிபேட்டில் அதில் வந்து தாவேக்காவும் இன்னொரு கட்சியும் பேசுதா அங்கே வந்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடிய நபர்கள் விசில் அடிக்கிறாங்க. இப்படி எங்கே விசிலை பண்ணணுன்றதே இல்லாமல் இப்படி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறாங்க. இதற்காகவே தடை பண்ணணுங்க, சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நிம்மதியாக மேட்சை பார்க்க முடியாது என்பது தான் பொதுமக்கள் கடந்த 2 நாட்களாக வச்சது. அவங்க சொன்னதை போலவே பார்த்தீங்கன்னா பப்ளிக் நியூசன்ஸால் பாதிக்கப்பட்டது பப்ளிக்கை விட இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் தான். யாரும் இல்லை, செங்கோட்டையன் தான். இது வரைக்கும் செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட்டு வேணாம் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரா? எத்தகைய சூழல் வந்தாலும் எத்தகைய கேள்வியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான் செங்கோட்டையன். அவரே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விசிலால் தெரிச்சு ஓடி இருக்கிறாரு. ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. சொல்லுங்கப்பா. எல்லோரும் 3வது ஆண்டு அடிச்சு போற முடியும். 3வது ஆண்டு இங்க ஒன்றும் பண்ண முடியாது. கோயில வாங்கி இப்போ விசில் அடிக்க வேணாம்னு சொல்லுப்பான்றாரு. பக்கத்தில் உள்ள நபர்கள்லாம் சொல்கிறாங்க, இப்போ மைக்லையா சொல்லுப்பான்றாங்க. ஒரு கட்டத்தில் போய் தொலைகிறாங்கப்பா, அடிக்கட்டை விடு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். பேச முடியலை, மைண்டுக்கு எந்த வார்த்தையும் வரலை, காதுக்குள்ளே அப்படியே விசில் சத்தம் தான் கேட்குது. டென்ஷன் ஆகி போய் நான் ப்ரெஸ் மீட்டை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அந்த இடத்தை விட்டு ஓடுவதை பார்க்க முடியுது. அப்போ இவங்களுடைய கட்சி தலைவரே இவங்களுடைய விசில் அடிக்கக்கூடிய விஷயத்தினால பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? இதில் இந்த நாஞ்சில் சம்பத் சொல்கிறாரு, யானை பிளிர்வதை போல் விசில் அடிக்கணுமா, ஒரு பய ஓட்டு போட மாட்டான், உங்கள் கட்சிக்கு ஒரு பய ஓட்டு போட மாட்டான். தேர்தல் நேரத்தில் நைட்டோ இல்லை சாயந்தரமோ குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கோம், பெரியவர்கள் இருப்பாங்க, இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் காட்டத்தனமாக தெருக்களில் விசில் அடிச்சுட்டு நீங்கள் போக தான் போகிறீங்க, மக்கள்கிட்ட செருப்படி வாங்க தான் போகிறீங்க. அதையும் இந்த தமிழ்நாடு பார்க்க தான் போகுது. இந்த தாவேகா கும்பல் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குங்க, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை நீங்கள் பரப்புறீங்க? கிரவுண்டிலேயே வந்து தடை பண்ணாத போது, வியாபாரிகள் தடை செய்யலை என்று சொல்லும்போது எப்படி இந்த செய்தியை நீங்கள் இவ்வளவு வேகமாக ஒரு நெட்வொர்க்காக பரப்புறீங்க? இது மாப் மென்டாலிட்டி இல்லையா? வட இந்தியாவில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிப்பான், பசுவுக்காக சேர்ந்து ஒரு 10 பேரை அடிப்பான், மாட்டுக்கறின்ற பேரில் 10 பேர் சேர்ந்து அடிப்பான். அடிக்கிறது மட்டுமே மாப் மென்டாலிட்டி இல்லை, வார்த்தைகளால் பேசுவதும் மாப் மென்டாலிட்டி தான். குரூப்பாக சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி பொய்யே பரப்போதும் மாப் மென்டாலிட்டி தான். இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தாவேக்கா என்பது ஒரு சமூக விரோத கும்பலாக மாறுமோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி ஸ்டாம்பைட் நடக்குது, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை கழுத்தை நெரிச்சாங்க, காலை வச்சு மிதிச்சாங்க, மிளகா பொடியை மூஞ்சியில் போட்டாங்க, சாக்கடைக்குள்ளே அமுக்குனாங்க, திமுக காரவங்க தாங்க எல்லாத்துக்கும் காரணம், செந்தில் பாலாஜி தாங்க காரணம், போலீஸை வச்சு தடியடி பண்ணாங்க, ஆம்புலன்ஸை வச்சு நெருக்குனாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலைவனை இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது காப்பாற்றணும் என்பதற்காக எவ்வளவு பெரிய பொய்களை இவங்க பரப்பினாங்க, எவ்வளோ பெரிய மோசமான கும்பலாக இவங்க இருந்தாங்க. ஒரு பக்கம் கட்சிக்கு கடைசி இடத்துல போய் அனுமதி கேட்கறது, இட நெருக்கடியான இடத்த போய் கேட்பது. ஆனால் மறுபக்கம் விஜய் வந்து என்ன சொல்லுவார், எங்களுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டுறாங்க, நெருக்கடியான இடத்த கொடுத்துட்றாங்க அப்படின்றாரு. ஒரு பக்கம் கரூருக்கு ஏயா நீ போகலை அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுபக்கம் ஆந்திராவுடைய முன்னாள் சிஎம் உடைய தம்பி வீட்டு கல்யாணத்துக்கு விஜய் அவர்கள் போறாரு, அதுக்கு மட்டும் போலீஸ் அனுமதி கொடுத்துட்டாங்களா, அதில் தடை பண்ணலையா, அவங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா? அப்போ இவர் போகாததற்கும் தமிழ்நாடு அரசு மீது பழி போட்டார். ஜனநாயகன் படத்துக்கு தடையா, அதற்கும் காரணம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றது. என்ன சென்சார் பொருள் தானே? இல்லைங்க, உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றது. பராசக்தி படம் தமிழ் மொழியை தமிழ் உணர்வை சொல்லக்கூடிய படம், இந்தி திணிப்புக்கு எதிரான நம்மளுடைய முன்னோர்களுடைய போராட்டத்தை சொல்லக்கூடிய படம். அந்த படத்தை ஓட விடாமல் செய்யணும். இத்தனைக்கு விஜயோட படம் கூட வரல, இருந்தாலும் இந்த படத்தை ஓட விடக்கூடாது, எப்படி எங்கள் விஜய் அண்ணாவுக்கு ஈக்குவலாக இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாம் என்பதற்காகவே சிவகார்த்திகேயனுடைய பழைய படங்கள், ஓடாத படங்கள் இருக்கும்ல, அதனுடைய ரிவ்யூக்களை எடுத்து பராசக்தியுடைய ரிவ்யூக்களாக பரப்பி அந்த படத்திற்கு மக்கள் தேட்டர் பக்கமே போக விடாமல் தடுக்கக்கூடிய வேளையில் இந்த ரசிகர்கள் ஈடுபட்டாங்க. விஜய் ரசிகர்கள் டைரக்டரே கொந்தளிச்சாங்க, ரவுடித்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளவு ஒரு மோசடித்தனம் பாருங்க. ஒரு பொய்யை கட்டமைப்பதற்கு ஒரு நெட்வொர்க்காக ஒரு மாப் மென்டாலிட்டியோடு இவங்க செயல்படுறாங்க. விசிலுக்கு தடை என்பதே அப்படி தான். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை திறந்தா, ஃபேஸ்புக்கை திறந்தா
எக்ஸ் பக்கத்தை திறந்தா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா விசிலுக்கு தடை, முதலமைச்சர் பயந்து விட்டார், ஸ்டாலின் பயந்து விட்டார், இப்படியான வார்த்தைகள் தான் இருக்குது. இப்படியான பொய்களை கட்டமைப்பதை பொதுமக்கள் தயவு செய்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை உண்மையா பொய்யா அப்படின்றத ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் பின்பு அதை நம்ப வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. இந்த பொய் இப்போ வந்து பரப்பி இருக்கிறாங்களே, இதே மாதிரி இன்னொரு பொய்யையும் இவங்க பரப்புவாங்க. முன்கூட்டியே நான் அதை சொல்லிடுறேன். ஏன் முன்கூட்டியே அதை சொல்றேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாருங்க. சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதுக்கு சில கால அவகாசங்கள் இல்லாத காரணத்தினால அதை மாற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், இதுல வந்து ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதுல அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. வரக்கூடிய பிப்ரவரி 13ஆம் தேதி சேலத்துல விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது மக்கள் சந்திப்பு அல்ல, நிர்வாகிகளோட சந்திப்பு தான். 5000 பேர் தான் கலந்துக்கிறணும், பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக தாவேக்காவுடைய சேலம் மாவட்ட செயலர் சொல்கிறாரா? இப்போ விஜய் பாருங்களேன், இந்த மீட்டிங் வந்துட்டு நாங்கள் 50,000 பேரை கேட்டோம், 5000 பேருக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்க, எங்களை வந்து மக்களை சந்திக்க விடாமல் தடுக்கிறாங்க, பாருங்கள் மக்களே, நான் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுவார் பாருங்க. அது அர்ஜுனா பேசுவார் பாருங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் பேசுவாங்க பாருங்க. இப்போவே அந்த வீடியோ காமிச்சிட்டேன்னா இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் காட்டுறேன் பாருங்க. மொத்தம் 51 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான் இருக்கு. இதுவுமே ரொம்ப எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான். 51 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நாங்களும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். நல்லதான் அவங்க சொல்லியிருக்கிறது. கண்டிப்பா தேவையானதா கண்டிப்பா செஞ்சு கொடுக்கும். எல்லாம் மக்களுக்கான பாதுகாப்பு, சாலை பாதசாரிகளுக்கான ஓட்டுநர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத அந்த மாதிரி பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம வருகின்ற நிர்வாகிகளுக்கும் தொந்தரவு இல்லாம வகையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே செஞ்சு கொடுக்கும். 51 கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அது எல்லாமே ஏற்றுக்கொள்ள வகையில் தான் இருக்கு. எங்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு, விஜயுடைய பாதுகாப்பு, நிர்வாகிகளுடைய பாதுகாப்புக்கு உட்பட்டு தான் நல்ல கண்டிஷனை தான் போட்டிருக்கிறாங்க காவல்துறை அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் சொல்கிறாரா? விஜய் வந்து 13ஆம் தேதி என்ன தெரியுமா சொல்லுவார்? எங்களுக்கு கண்டிஷன் மேலே கண்டிஷன் போடுறாங்க, நிறைவேற்றவே முடியாத 51 கண்டிஷனை போட்டாங்க, மக்களை சந்திக்கக்கூடாது என்பதற்காகவே கண்டிஷனை போடுறாங்க, தாவேக்கா கண்டா பயப்படுறாங்க, இப்படி பேசுவார் பாருங்க. அதை ஒரிஜினலாக பேசுவார். கண்டிப்பாக எல்லாரும் பேசுவாங்க. ஏன் இதை நான் முன்கூட்டியே இதை சொல்லி இதை வீடியோவை காட்டி இதை கண்டிப்பாக அப்படி பேசுவாங்கன்னு சொல்கிறேன்னா, இவன் ட்ராக் ரெக்கார்டே அப்படி தான் இருக்குது. பாஜகவாவது நடந்த பிரச்சனையை வச்சு தான் பொய்யை பரப்புவாங்க. ஆனால் இவங்க பொய்களை இவங்களே உருவாக்குறாங்க. இவங்களே அனுமதி வந்து கடைசி நேரத்தை கேட்டுட்டு அனுமதி கொடுக்கலன்றது, இவங்களே நெருக்கடியான இடத்த கேட்டு நெருக்கடியான இடத்த கொடுத்துட்டாங்கன்றது, இப்படி காலங்காலமாக செய்வது வச்சு தான் சொல்கிறேன். இவங்களே இப்படி வந்து கேட்டுட்டு மறுபக்கம் எங்களுக்கு தடை போட்டாங்க, 51 கண்டிஷன் நிறைவேற்றவே முடியாது, எந்த அரசியல் கட்சியாலும் முடியாது, விஜயை வேண்டுமென்றே பண்ணுறாங்க, 50,000 பேர் கேட்டதுக்கு 5,000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொய்யை இவங்கள் கண்டிப்பாக பரப்புவாங்கன்னு சொல்கிற அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு இப்படியான நம்பிக்கையை எனக்கும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக பொய் தான் இவங்க பரப்புவாங்க, ஆனால் கண்டிப்பாக அவர் சொல்லுவதான் நடக்க போகுது அப்படின்றதை நம்பக்கூடிய அளவுக்கு தான் தாவேக்கா என்பதுடைய கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்குது. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு கட்சியா? இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களிடம் பொய்யை பரப்பி விசில் சின்னத்திற்கு இவ்வளவு பெரிய ஆர்வத்தையும் ஆரவாரத்தை கூட்டம்னு நான் கேட்டோமா? நீங்கள் உங்களுடைய சின்னத்தை தாராளமாக பரப்புங்க. அதற்காக தமிழ்நாடு அரசு பயந்துடுச்சு, முதலமைச்சர் பயந்துட்டார் அப்படின்ற பொய்களை கட்டமைச்சு இப்படியான விஷயங்களை பரப்பாதீங்க. மீடியாக்களுக்கும் 1 முறை 2 முறை களத்திற்கு சென்று ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா தேர்தல் நெருங்க பாஜகவை விட தாவேக்கா கும்பல் அதிகமான பொய்களை பரப்புவாங்களோன்ற சந்தேகம் வருது. அப்போது நீங்கள் விஜயுடைய ரசிகர்களை குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக செய்தியப்படுவதை விட பொதுமக்களுக்கு சரியான செய்தியை சேர்க்கணும் என்ற அடிப்படையில் அவங்க வந்துட்டு செயல்படணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அமித்ஷா மகனுடைய ஜெய்சா அவர்களுடைய சதி திட்டம் இதில் இருக்கிறதா? ஏன் இந்த ஐசிசி முன்பே இதனோட விளக்கத்தை கொடுக்கவே இல்லை, முன்பே எங்களுக்கு தெரியாது என்று ஏன் சொன்னார்கள் அப்படின்றதுக்கு பதிலெல்லாம் பொதுமக்களாக நீங்களே சொல்லுங்கள். நன்றி.